கர்த்தாவே கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். முடிந்தவர்களெல்லாம் எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஆமென். சபாமை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். போதுமானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே அப்பா எங்களுக்கா யாவையும் செய்து முடித்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிற ராஜா ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீட்பரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றும். பல வாயிலை விரிவாய் திறந்து ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி ஸ்தோத்தரிக்கலாம். அப்பா தகப்பனே எல்ஷடாயின் தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். கர்த்தாவே எல்ரோயும் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே எங்களை காண்பவரே எங்களை காப்பவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய சமூகத்தை எங்களுக்கு முன்பாய் அனுப்புகிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். அப்பா தகப்பனே எங்கள் தயாபரரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்கள் ரட்சகரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்கள் மீட்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே அப்பா தகப்பனே பிணியாளியா இருந்த எங்களை சுகம் தந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியே ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்க கர்த்தாவே அப்பா தகப்பனே எங்களுக்காய் வெற்றி சிறந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா. நீ ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே நல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களுடைய தேவைகளை சந்தித்து தகப்பனே எங்களுக்கு போதுமானவராய் இருப்பவரே ஸ்தோத்தரிக்கிறோம். போதுமானவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே அப்பா எங்கள் அடைக்கலமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருப்பவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே அப்பா எங்கள் கண்மலையின் தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நம்ம தேவனை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறீங்க. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறீங்க. தூயவரே அப்பா தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கும்படியாய் அப்பா ஆராதிக்கும்படியாய் அப்பா ஒரு கூட்டு ஜனமாய் எங்களை நீ தெரிந்து கொண்டதற்கு நன்றி ஏசப்பா. தகப்பனே அதாவது காணியாட்சிக்கு புறம்பா இருந்த எங்களை ஏசப்பா உங்களுடைய கிருபையினால தகப்பனே உங்களுடைய சொந்த பிள்ளைகளா எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நன்றி சொல்லாம அப்பா நீ செய்த எல்லாவற்றிற்கும் நன்றி. நீர் கொடுத்த அந்த ரட்சிப்பிற்கு நன்றி ஏசப்பா. அப்பா நீர் கொடுத்த அந்த விலை மதிப்பில்லாத ரட்சிப்பிற்கு ஆண்டவரே நன்றி. பாவிகளா இருந்த எங்களை கர்த்தாவே அப்பா பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய சமூகத்தில் நிற்க வைத்த கிருபைக்கு நன்றி சொல்லாமா? கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பிற்கு நன்றி சொல்லலாமா? நம்ம தகுதி இல்லாத நமக்கும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி நம்மளை பாவிகளா இருந்த நம்மை நீதிமான்களாய் நிற்க செய்த அந்த கிருபையை நோக்கி அப்பா நன்றி ஏசப்பா. நன்றி இல்ல ஆண்டவரே. நீங்க மட்டும் இல்லைன்னா ஆண்டவரே தகப்பனே நாங்கள் எப்பொழுதோ இல்லாமல் போயிருப்போம் ஏசப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவங்க சுத்த கிருபை இல்லையா? ஆனா அந்த கிருபையை பார்த்து சொல்ல ஆண்டவரே உங்க சுத்த கிருபைக்கு நன்றி. நாங்கள் நிர்மூலமாகாதபடி அப்பா நாங்கள் மடிந்து போகாதபடி அப்பா நாங்கள் சோகத்திலே மூழ்கி போகாதபடி ஆவியானவர் தகப்பனை பாராட்டி வருகிற தயவிற்கு பாராட்டி வருகிற கிருபைக்கு நன்றி ஏசப்பா. நம் குடும்பங்களை இவ்வளவு நேர்த்தியாய் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லலாம். நன்றி ஏசப்பா. இந்த தேசத்தில் இருக்க குடும்பங்களையும் தூர தேசத்தில் இருக்க எங்களுடைய குடும்பங்களையும் நீ அதிசயமாய் நடத்தி வந்தீரப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவர். நன்றி பலிகளை எடுக்கலாமா? நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா? நன்றி அப்பா. நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. அப்பா நீ நேர்த்தியாய் நடத்தி வருகிறீர். ஒரு குறைவின்றி தகப்பனை நேர்த்தியாய் நடத்தி வருகிறீர் அப்பா. எங்களுக்கு தேவைகளை தகப்பனை நாங்கள் வாய் திறந்து கேட்கிறதுக்கு முன்பா ஏசப்பா ஆமென் அப்பா. அதற்கு ஆமென்றும் ஆமென் என்றும் நீ செய்து முடிக்கிறீர் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. வியாதி பலவீனங்களை மாற்றி இருக்கிறீர் ஏசப்பா. குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறீர். நம்மளை சமாதானமாய் வைத்ததற்கு நன்றி சொல்லலாம் ஏசப்பா. எங்களுக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்தருளி அப்பா எங்கள் மேல் இவ்வளவு கிருபையாய் நடத்திருக்கிறீர். நன்றி ஏசப்பா. அப்ப நாங்க சமாதானமாய் உறங்கவும் சமாதானமாய் எழுந்திருக்கவும் பண்ணுகிறீர் ஏசப்பா. நாங்க போகிற இடங்கள் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுகிறீர் அப்பா.
அதற்காய் நன்றி 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 ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம சபைக்காய் நன்றி சொல்லலாம் அப்பா. நல்ல சபையை கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. அப்பாவை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் தகப்பன் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியாய் அப்பா, உடைய வசனங்களை இன்னும் அதிகமாய் நாங்கள் கேட்கும்படியாய் அப்பா, ஒரு ஐக்கியத்தை நீ தந்ததற்கு நன்றி ஏசப்பா. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறதாவே அப்பா, அருமையான இந்த சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாத சபையிலிருந்து கொடுப்பதற்காய் நன்றி ஏசப்பா. நல்ல அன்பின் ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ஏசப்பா. ஒருவரை ஒருவர் தாங்குகிற இதயத்தை கொடுத்திருக்கிறீர். நல்ல சகோதர சகோதரிகளின் அன்பை கொடுத்திருக்கிறீர் ஏசப்பா. சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், சபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நீர் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேலை கூட எங்களை ஒரு விஷயாய் தாழ்த்தி பாதப்படல ஒப்படைக்கிறோம் அப்பா. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே சொல்லாம ஆண்டவரே எங்களை ஒரு விஷயாய் சுத்திகரிங்க ஏசப்பா. அப்பா நீங்க விரும்புகிற பாத்திரமாய் நாங்க நிக்கணும் ஏசப்பா. இந்த உலகத்துல வாழும் பொழுது நீங்க பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழணும் ஏசப்பா. ஒருவேளை நாங்க மீறி இருப்போமே ஆனால், ஒருவேளை நாங்க விரும்புகிற பாத்திரமாய் வாழ்ந்திருப்போமே ஆனால், ஒரு விஷயம் எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரை. கேட்கலாமா? வாயை விரிவாய் திறந்து கேட்கலாமா? அவன் அப்பா நம் வாயை திறந்து அறிக்கை செய்யும் பொழுது அது எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து விடுகிற தேவனா இருக்கிறார். அப்ப ஒரு விஷயாய் மன்னிங்க அப்பா. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், எங்க கண்களினால செய்த பாவங்கள், எங்க இருதயங்களினால செய்த பாவங்கள், எங்க சிந்தையினால செய்த பாவங்கள் ஏசப்பா, எங்க துணிகரமாய் செய்த பாவங்கள், நாங்கள் அறியாமல் செய்த காரியங்கள் ஏசப்பா, ஒரு விஷயாய் மன்னிப்பீராக. ஆவியானவரை உம்மை துக்கப்படுத்தியிருந்த ஒரு விஷயாய் மன்னிப்பீராக ராஜா. தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை செய்திருப்போமே ஆனால் ஒரு விஷயாய் மன்னிப்பீராக. எங்க இதயத்துக்குள்ளாய் பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள் இருக்குமே ஆனால் ஒரு விஷயம் மன்னிப்பீராக ராஜா. அப்பா பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொன்ன வார்த்தைப்படி அப்பா உங்களை நாங்க தரிசிக்க வந்திருக்கோம் ஏசப்பா. எங்களுடைய பரிசுத்த குலைச்சல் தகப்பனே அது தாப்பனை அவமாக்காதபடி இயேசுவின் நாமத்தினால் எங்களை சுத்திகரிங்க ராஜா, எங்களை சுத்திகரிங்க ராஜா. அப்பா சுத்த பொண்ணா எங்களை விளங்க செய்யுங்க அப்பா. செய்ய போற கிருபைக்காய் நன்றி நன்றி ஏசப்பா. அப்பா இந்த நாளில் கூட என் கரங்கள் உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஒரு குயவன் எப்படி தகப்பட ஒரு களிமண்ணை வணைந்து கொள்வது போல நீங்களை எனக்கு வணைந்து கொள்ளுங்க ஏசப்பா. ஒருவேளை எங்க சித்தம் போல யோசிச்சு வந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவார், இதெல்லாம் பேசுவார், இதெல்லாம் செய்வார், இப்படியெல்லாம் எங்க காரியங்களை வாய்க்கு செய்வார் என்று ஒருவேளை தகப்பனை எங்களுடைய சுயத்தினால் நாங்கள் யோசிச்சு வந்திருக்கலாம். இல்ல ஆண்டவரே உங்க சித்தம் போல எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவர் சொல்லாமா. அப்பா நாங்க கேட்க வேண்டிய, நாங்க பாட வேண்டிய பாடல்களும், நாங்க ஆராதிக்க வேண்டிய விதங்களும், நாங்க கேட்க வந்திருக்கிற வார்த்தைகளும் எங்க சித்தமா இருக்கக்கூடாது ஏசப்பா. அது எதுவா இருந்தாலும் உங்க சித்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க ஏசப்பா. உங்க சித்தம் போல் இடைப்படுங்க ஏசப்பா. அப்பா களிமண் போல கரங்களை ஒப்படைக்கிறோம். நீங்க ஏந்தி வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் ஆண்டவரை பார்த்து சொல்லாமா. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். எங்க சித்தம் ஆண்டவரே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் சொல்லுங்க ஆண்டவரே. உங்க சித்தம் ஏசப்பா. உங்களுடைய வார்த்தை உங்க சித்தம். எங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் உங்க சித்தம் ஆண்டவரே. உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் ஒரு அர்ப்பணிப்போட சொல்லாமா. உருவாக்குமே என்னை உருவாக்கும். எங்க சபையை உருவாக்குங்க ஆண்டவரே. உருவாக்குமே சபையை உருவாக்கும். எங்க குடும்பத்தை உருவாக்குங்க ஆண்டவரே. உருவாக்குமே குடும்பத்தை உருவாக்குமே. தனிப்பட்ட ஜீவியம் உருவாக்குமே
எங்கள் ஜீவியத்தை ஏசப்பா உருவாக்குமே. ஆண்டவர் பார்த்து சொல்ல நன்றி ஆண்டவர். இந்த வேலை கூட உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்படைத்திருக்க ஏசப்பா. நீங்க உங்க சித்தம் போல எங்களை நடத்துங்க, உங்க சித்தம் போல எங்களோட கூட பேசுங்க. நாங்க விருப்பப்படுற மாதிரி இல்ல ஆண்டவர், நாங்க விருப்பப்படுகிற ஆசீர்வாத வார்த்தைகள் இல்ல, நாங்க விருப்பப்படுகிற வார்த்தைகளோ ஆராதனைகள் அல்ல, நாங்க விருப்பப்படுகிற அபிஷேகம் இல்லை ஏசப்பா. அப்ப நாங்க விருப்பப்படுகிற அளவுகள் அல்ல ஆண்டவர். நீங்கள் அபரிதமா உங்க சித்தத்தை எங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்டவர். ஒப்பு கொடுத்து தகப்பனே அமேன் ஆண்டவர். இந்த ஆராதனையில ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதி ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாம் உங்க நாம் மகிமைக்காய் ஆவியானவர் நீ நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாவற்றும் செலுத்துகிறேன். மீட்பர் ரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொல்லும் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாமளும் கரங்களை தட்டி சத்தம் குறைவாய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை நம்ம பாடும் பொழுது பாட்டு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 53வது பக்கம் 2வது பாடல். 53வது பக்கம் 2வது பாடல். உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் Oh
எங்கள் ஜீவனால் முழுதும் ஆண்டவர் உமே நாங்கள் ஆராதிப்போம். ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா எங்களுக்கு எவ்வளவு பாடுகள் பாரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நாங்கள் அதை பற்றி யோசிக்காதபடி ஆண்டவர் உண்மையே எங்கள் ஜீவனால் முழுவதும் நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவர். ஏன்னா நீ சொல்லியிருக்கிற அது சீக்கிரத்தில் ஆண்டவர் எங்கள் உபத்திரவங்கள்லாம் மாறும் என்று, அது உங்களுக்கு லேசான காரியம் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிற ஏசப்பா. அப்பா அந்த வாக்குதத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் அப்பா தகப்பனை நாங்கள் தகப்பனை நீ சோர்ந்து போவதில்லை என்ற வார்த்தையோடு ஆண்டவர் அந்த பாட்டில் பாடலாமா? அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாது என்று 2வது பக்கத்தில் 2வது பாடல், 2nd பேஜில் 2nd song. Hallelujah. இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். எல்லாரும் விசுவாசத்தோடு பாடலாமா? லேசான உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம்
தகப்பனே இந்த பயங்கள் எங்களை அதிகமாய் பிடித்திருந்தாலும் அப்பா ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தாலும் ஏசப்பா நீர் எங்களுக்குள்ளா இருக்கிறீர் என்ற அந்த நிச்சயத்தை எங்களுக்கு அதிகமாய் தரும்படி ஆண்டவர் சொல்லலாமா? நாம் மண்ணா இருக்கிறோம் என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் பலவீன பாண்டைகள் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்லாமா? சில வேலை எங்களால முடியல ஏசப்பா, அப்ப விசுவாசிக்க கூடாமற் போக மட்டும் ஆண்டவர். ஆமென் ஆண்டவர், எங்களுடைய பாடுகள் எங்களை நெருக்குகிறது ஆண்டவர். ஆனா இந்த வேலையில கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறீர் ஏசப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே தகப்ப நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் பாடுபாடு பலவீனத்தின் நிமிடம் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் தனியாளா இல்லை ஏசப்பா. எங்கள் குடும்பம் தனியா இல்லை ஆண்டவரே, எங்கள் சபை தனியா இல்லை ஏசப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, செங்கடலை பிளந்த தேவன் எங்களோடு இருக்கிறீர். எரிகோ மதிலை தகர்த்து போட்ட எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. தகப்பனே, சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். கோலியாத்தை தரையிலே தள்ளின தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்கின தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. உபத்திரவ காலத்திலே ஆண்டவரே தகப்பனே, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட தகப்பனே இருந்த அந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நெருப்பின் வாசனை கூட எங்கள் மேல் இல்லாதபடி, அந்த பாடுகள் பலவீனங்கள் எங்கள் மேல் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா எங்களை நீர் புதிதாக வைத்திருக்க போகிறீர் அப்பா. நாங்க சோர்ந்து போவதில் ஆண்டவர் சொல்ல மாட்டோம். நாங்க சோர்ந்து போக மாட்டோம் ஆண்டவரே. நாங்க சோர்ந்து போக மாட்டோம் ஆண்டவரே. தேற்றவனாக இருக்க கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன் அப்பா. எல்லாவற்றையும் உடைய ஒரு வார்த்தையினால சொல்ல ஆகும் ஆண்டவரே. நீர் கட்டளையிட நிறைய காரியங்கள் நிற்கும் ஏசப்பா. அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. ஆண்டவர் சொல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை முழுசா உங்க கையில ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை தகப்பனே அமேனப்பா ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. எங்களை இவ்வளவாய் நேசித்த தேவன் ஆண்டவரே, உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவர் பார்த்து சொல்ல ஆண்டவரே. உண்மை நாங்கள் அதிகமாய் நேசிக்கிறோம். எங்களை காட்டிலும் ஏசப்பா, எங்களுடைய சுயங்களை காட்டிலும், எங்கள் குடும்பத்தை காட்டிலும் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை காட்டிலும், எங்களுடைய வேலையை காட்டிலும் ஏசப்பா, எங்கள் பிள்ளைகளை காட்டிலும் ஆண்டவரே, எங்கள் சொத்து சுகங்களை காட்டிலும் உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம். உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம் சபையை. அவரை நேசிக்கும் பொழுது, அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், அவரை நேசிப்பது. அவர் சமூகத்துல நம்ம போய் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சரீர பலவீனங்களை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, நம்முடைய தேவைகளை, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா கடன் பாரங்களை, நமக்கு தேவை என்று நமக்கு தெரிவதற்கு முன்பாகவே அது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம சொல்ல ஆண்டவரே உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம். வாயை திறந்து சொல்லாமா? வேதனை சொன்னது போல அப்பா தகப்பனை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அது நீர் அறிவீர் என்று சொன்னது போல ஏசப்பா, நீர் அவர் அறிந்து கொள்ளும்படியாய் அவரை நேசிக்கலாம் ஏசப்பா. உண்மை நான் நேசிக்கிற வாயினால் அறிக்கை சொல்ல ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு முக்கியம் ஏசப்பா. நீங்க தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. அவன் துதிக்கிறேன் ஏசப்பா. அப்பா உங்க பாதத்துல தான் எங்களுக்கு சுகம் அப்பா. உங்க பாதத்துல தான் எங்களுக்கு ஜீவன். உங்க பாதத்துல தான் என்னுடைய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பாதத்துல சரணடைந்தவர்களை இந்த பாடலை பாடலாமா? அவன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். சுகமுண்டு ஜீவனுண்டு உன் பாதத்து. 53வது பக்கத்துல முதலாவது பாட்டு. ஜீவனுண்டு ஜீவனுண்டு ஜீவனுண்டு. கரங்களை வெட்டி ஆண்டவரை பார்த்து
கொடுக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, ஒருவேளை இதுவரை நாங்கள் வேற யாருக்கிட்டையாவது போய் நின்றுருப்போமே, ஆனால் அப்பா அது விருதா என்று நாங்கள் அறிஞ்சிட்டோம் ஏசப்பா. அப்போ உன் பாதத்துல மாத்திரம் நாங்கள் தஞ்சு புகுறோம். அப்போ உம்மிடத்தில் சுகம் உண்டு ஆண்டவரே. கல்வாரி காயங்கள்ல யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறீர்கள் ஆண்டவர் பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் ஏசப்பா, எனக்கு சுகம் தாங்க ஆண்டவரே. வாய்களை திறந்து கேட்கலாமா? அது எந்த பலவீனமா இருந்தாலும், சரீரத்துல பலவீனமா இருந்தாலும், நம்முடைய சிந்தையில பலவீனங்கள் இருந்தாலும், ஆமென் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஏசப்பா, எங்களால் நிம்மதியாய் உறங்க முடியல ஆண்டவரே. உங்கள் சிந்தைக்குள்ளா இருக்கிற பலவீனங்களையும் கர்த்தர் சுகம் தர அவர் போதுமானவரா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம், உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம், உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனை உண்மை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்ல ஆண்டவரே. ஆண்டவர் கைரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கலாம் அப்பா. எங்களை தாழ்த்தி பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் குடும்பங்களை, எங்களுடைய சரீரங்களை, எங்களுடைய சிந்தனைகளை கர்த்தாவே, எங்களுடைய வேலை ஸ்தலங்களை, எங்களுடைய தகப்பனை ஆராதனை ஸ்தலங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க. கரங்களை உயர்த்தி பாடலாமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. உண்மையாய் சொல்லாமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. அப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே. ஆஹா, அல்லேலூயா, 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 ஆஹா. ஆமென். நல்ல பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்தியும் பாதப்படில ஒப்படைக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்க சித்த எங்க வாழ்க்கையில நிறைவேற்ற ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் சுகத்தையும் பலத்தையும் தகப்பனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உண்மையை நாங்கள் நேசித்து நம்பி இருக்க உதவி செய்யுங்க. மீதியான எல்லா பகுதியும் இங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. அவன் அப்பா, இதயத்தின் வேண்டுதல், வாஞ்சைகள், தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஆராதனை வேலையை நீ சந்தித்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த நிச்சயத்தோடு இருக்க உதவி செய்யுங்க. ஒரு பகுதி ஆசீர்வாதம் ஆவியானவர் நடத்துங்க. நீங்க தகப்பன் விசேஷமாக வார்த்தை பகுதியில் அப்பா சபைக்கு தேவையான வார்த்தையும் மன்னாவை கொடுத்து தகப்பன் எங்களை போஷிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாற்றும் மக்கே செலுத்துகிறேன். மீட்பு ரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 23 நாம் எடுத்துக்கொள்வோம். அமர்ந்து கொள்ளலாம். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. தாவீதின் சங்கீதம். சங்கீதக்காரன் தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பிரதிபலனாக இந்த சங்கீதத்தை, இந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை இந்த சங்கீதமாக நமக்கு இந்த சங்கீதக்காரன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் எழுதியிருக்கக்கூடிய எல்லா சங்கீதங்களும் அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், அவருடைய கடந்து வந்த பாதைகள், அவர் கடந்து வந்த சூழ்நிலைகள், கடந்து வந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய சங்கீதக்காரன் தாவீது நமது மத்தியிலே நமக்கு இன்றைய நாளிலே இந்த சங்கீதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதாவது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். மனிதர்கள் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், தாழ்ச்சி அடைஞ்சிடறோம். மனிதர்கள் நம்மளுடைய மேய்ப்பர்களாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், தாழ்ச்சி அடைஞ்சிடறோம். அதே நேரம் கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார்னா நம்ம என்ன செய்யறதில்ல, தாழ்ச்சி அடைகிறதில்லை. இந்த பூமியில் அநேக ஜனங்களை தேவன் மேய்ப்பர்களாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கின்றார். அந்த மேய்ப்பர்களுடைய அண்டரில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. அவர்கள் தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டு நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானவர்களாக இருக்கின்றார்கள். அதே நேரம் அவர்களை நடத்துகிறவரும் யார் தான், தேவன். அவர்கள் யாரால் நடத்தப்படுகிறார்கள், கர்த்தரால் நடத்தப்படுகிறார்கள். அதனால கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறதில்லை, தாழ்ச்சி அடைகிறதில்லை. அதனால என்ன மீனிங்னா, தேவனுடைய சபைக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பெருகும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போதுமானவராக இருக்கின்றார். ஆண்டவர் நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதாவது ஆண்டவர் சபைக்கு நம்மளை கொண்டு வருகிறது எதற்காக என்று சொன்னால், இந்த இடத்துல என்ன உண்டு, எல்லாம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலமும் அவருடைய சபையில் உண்டு. அதனால்தான் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் எங்கே இணைக்கிறார், சபைகளில் இணைத்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில், நல்ல தேவனுடைய வார்த்தைகள் உள்ள சபைகளில் ஆண்டவர் நம்மை இணைத்து நம்மை உருவாக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். பாருங்க, அடுத்ததாக 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பொல்லாப்புக்கு பயப்படேன்னா, நம்ம எங்கே இருக்கிறோம், தேவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறோம், தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யறதில்ல, பயப்படுறதில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சூழ்நிலைகள் மாறுதலா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் என்ன செய்யறதில்லை, பயப்படுறதில்லை. ஏன்னா நான் எங்க இருக்கேன், தேவனுடைய அண்டர்ல இருக்கேன், அவருடைய சபைக்குள்ளாக இருக்கிறேன். அதனால நான் என்ன செய்யறதில்லை, பயப்படுறதில்லை. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். யார் இருக்கிறாங்க, தேவரீர் என்னோடு கூட. எதனால, தேவனுடைய சபையில நம்ம இருக்கிறதுனால, தேவனுடைய கரத்திற்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கிறதுனால தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்பதை சங்கீதக்காரன் தாவீதினால் என்ன செய்ய முடியுது, உணர முடியுது, உணர்ந்து சொல்ல முடியுது. எல்லாரும் நான் இப்ப எங்க இருக்கிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அதனோடு சேர்ந்து உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவருடைய வசனமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னது, அவருடைய வசனமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அடுத்து பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யாருக்கு முன்பதாக, சத்துரு யாரு, பிசாசுக்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். இங்க என்ன இருக்கு, ஆண்டவர் ஒரு பந்தியை
ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை இந்த இடத்துல நடக்கக்கூடாது என்று சொல்லி பல சத்துருக்கள் பலவிதமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறார்? ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்ம எல்லாருடைய தலையும் இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பி இருக்கின்றார். நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய், நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு அல்ல, இவ்வளவு போதும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அல்ல, நம்ம பாத்திரம் நிரம்பி வழிந்து இன்னும் மற்றவர்களுக்கும் அந்த அபிஷேகம் கடந்து செல்லும் அளவிற்கு கர்த்தர் நம்மை அபிஷேகப்படுத்தி இருக்கிறார் இன்றைய நாளிலே. அடுத்ததாக, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 1 வருஷம் 2 வருஷமா, 1 வருஷம் 2 வருஷமா இல்லை, நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம், இந்த பூமியில் நாம் ஜீவிக்கும் நாள் முடிவு பரியந்த வரைக்கும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். எப்பொழுது தொடரும்? கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அவருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சகல ஆசீர்வாதங்களும் நம்மீது தேவன் தந்து நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். உணர்ந்தவர்களாக எல்லோரும் எழுந்து நின்று 1-2 பேர் நாம் இதற்காக நாம் ஜெபிக்கலாம். 1-2 பாடல்களை நாம் எல்லோரும் எழுந்து நின்று தனித்தனியாக. நல்லவர், ஹல்லேலூயா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறது நமக்கு மிகுந்த ஆனந்தம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. என்னை மறுபடியும் அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியா, இது மாத்திரம் அல்ல, உங்களை முகமுகமாய் மறுபடியும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த நல்ல தருணங்களுக்காய் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அழைத்த சபை போதகருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏசாயா 31 அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா, கர்த்தர் நல்லவர், 31 அதிகாரம் 5ஆம் வசனம். நான் வாசி. சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளிலே கர்த்தர் நம் சபைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஆதரிக்கும் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஆதரிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வார்த்தை எருசலேமின் நகரத்தை குறித்து சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தரால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். ஹல்லேலூயா. கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவா இருப்பார் என்கிற வார்த்தையின்படியே கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய சபையே, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவா இருப்பார். இந்த வார்த்தையை நம்மோடு ஒப்பிட்டு நாம் வார்த்தையை சொல்ல போகிறோம். கர்த்தர் என் மேல் ஆதரவா இருப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பிடித்து நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மேல் ஆதரவா இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே ஆதரவா இருப்பார். கர்த்தர் உங்கள் சபையிலே ஆதரவா இருப்பார். கர்த்தர் உங்க வேலையிலே ஆதரவா இருப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆதரவை எதிர்பார்த்து ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு நாளை கடத்தி கொண்டிருக்கிற நாம் அறிந்திருக்கிறோம். ஆதரவு இல்லாமல் நாம் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆதரவு என்றால் என்ன? நமக்கு ஒரு சப்போர்ட் தேவை. பிரைஸ் தி லார்ட். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தெரிந்து ஏற்ற வேளையிலே ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதற்கென்றால் கணவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக, அதே போல மனைவிக்கு ஒரு சப்போர்ட்டாக கணவனை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சபைக்கு ஒரு சப்போர்ட்டாக பிரைஸ் தி லார்ட் சபை ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். விசுவாசிகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சப்போர்ட்டும் ஒரு நாள் நம்ம விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசையாய் தருகிற அநேக காரியங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலே நம்மை விட்டு விலகி போகிற நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே சிறு பிள்ளைகள் நாம் கண்ட அநேகர் இந்த நாளில் இல்லை. உண்மைதானே? சிலருடைய தாய் தகப்பன் தனக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க, தனக்கு ஆதரவா இருந்திருப்பார்கள். அந்த தாய் தகப்பன் நாளை ஒருவேளை கூட இல்லாம இருந்திருக்கலாம்.
அல்லது உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவா இருந்திருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் இந்த நாளில் உங்கள் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்றால் வேலை நமக்கு ஆதரவாய் இருக்கிறதா இருக்கும். அந்த வேலை நம்ம விட்டு ஆதரவாய் இருந்த வேலை ஒருவேளை நம்ம விட்டு போயிருந்திருக்கலாம். அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த உலகத்தில் யார் நம்மை விட்டு போனாலும் நமக்கு ஆதரவாய் இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த ஆதரவா இருக்கிற என்று சொல்ல வார்த்தையை நினைப்பூட்டும்படியாக தன் கர்த்தர் இந்த நாளில் அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். தேவன் நமக்கு ஆதரவா இருப்பார். நம்முடைய சபைக்கு தேவன் தான் ஆதரவு. நம்முடைய குடும்பத்திற்கு தேவன் தான் ஆதரவு. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவங்களுக்கு தேவன் தான் ஆதரவு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு ஆதரவு அளிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்திலும் நாம் ஒன்றை அறிந்திருக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஆதரவா இருக்கிறீர், நீர் எனக்கு ஆதரவா இருக்கிறீர், அதனால நான் தள்ளாடப்படுவதில்லை. நீர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறீர், அதனால நான் தாட்சி அடைவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் நடத்த நம் தேவன் அவர் போதுமானவரா இருக்கிறார். அந்த ஆதரவு தருகிற தேவன் தான் இந்த நாளிலும் நம்மோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஆதரவு தருகிற தேவனா இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற யாவருக்கும் தேவன் ஆதரவா இருப்பார். அல்லேலூயா. நம் தேவன் அப்படியாப்பட்ட தேவன். நம் வேதத்திலிருந்து சில காரியங்களை முன்வைத்து நாம் பார்க்கலாம். தேவன் வேதத்திற்கு நாம் பார்க்கும் பொழுது அவர் ஆபத்து நாளிலே நமக்கு ஆதரவா இருப்பார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, திக்கற்ற வேளையிலே தேவன் நமக்கு ஆதரவா இருப்பார். மூன்றாவது, வனாந்தர நாட்களிலே தேவன் நமக்கு ஆதரவா இருப்பார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 3 விதமான காலகட்டங்களை நாம் ஒருவேளை கடந்தவர்களா இருக்கலாம், அல்லது கடந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம், அல்லது கடக்க போகிறவர்களா இருக்கலாம். நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு தேவன் ஆதரவா இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து நாளிலே கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பார். வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 22 அதிகாரம் 19 வசனம். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 19 வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அல்லேலூயா. ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, ஆபத்து வருகிற வேளையிலே யார் நமக்கு ஆதரவு? நம்முடைய தேவன் தான் நமக்கு ஆதரவு. அல்லேலூயா. ஆபத்து பிரச்சனைகள் வருகிற வேளையிலே தேவன் தான் நமக்கு ஆதரவு. இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது நம்ம இந்திய தேசத்துல எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. எலெக்ஷன்ல வர எல்லா ஆட்களும் எங்களை ஆதரிங்க, நாங்க உங்களை நல்லா வாழ வச்சிருவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருவோம், பிரைஸ் எல்லாம், எங்களுக்கு ஒரு நன்மை, எங்களுக்கு உங்க கையில தான் எங்க ஆதரவு இருக்குது, ஒரே ஒரு விரல்ல தான் எங்களுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு இருக்குன்னு இந்த நம்ம இந்திய தேசத்து நாளில் எல்லா இடத்திலும் போட்டி கொண்டு எல்லா இடத்துலையும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சியும் ஆதரவு கொடுங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் ஊரில் இருந்திருந்தோம் அப்படின்னா நாமளும் யாருக்காவது ஆறுதலை நமக்கு ஆதரவை கொடுத்துருப்போம், யாருக்காவது சப்போர்ட்டை பண்ணியிருப்போம், பிரைஸ் எல்லாம். ஆனால் நமக்கு ஆபத்துன்னு ஒன்று வந்தா அவங்க நம்ம தேடி வருவாங்களா? வரமாட்டாங்க, பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நாம ஒருவேளை அநேகருக்கு நம்ம ஆதரவு கொடுத்திருக்கலாம், அல்லது நம்மிடத்துல அநேகர் ஆதரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆபத்துன்னு ஒண்ணு வந்தா நம்ம கூட நிற்பது நாம் நம்பி வந்திருக்கிற தேவன் மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து நாட்களிலே எனக்கு எதிரிட்டு வந்த அநேக ஜனங்கள் உண்டு, அவர்கள் மத்தியிலே என்னை விடுவித்தது தேவன் மாத்திரம்தான் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, தாவீது சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லேலூயா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்த ஒரே காரணத்தினால்தான் நம் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா உலக ஜனத்துக்கு வந்த ஆபத்தை காட்டிலும் நமக்கு வந்த ஆபத்து அதிகம். அல்லேலூயா. கர்த்தரை சொந்த இரட்சகராய் கர்த்தரை தேடாத ஆட்களுக்கு வந்த ஆபத்தை காட்டிலும் நமக்கு அநேக ஆபத்துக்கள் வந்தது.
ஏன் இந்த ஆபத்தை நமக்கு தேவன் அனுமதித்தார் அப்படின்னாக்க, நான் உன்னோடு உனக்கு ஆதரவா இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காகவே அநேக ஆபத்துக்களை அவர் நம்ம கடக்க செய்து இந்த நாளிலே கர்த்தர் நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும், ஆபத்துல தேவன் தான் எனக்கு ஆதரவு. அல்லேலூயா. என்னால தைரியமாய் சொல்ல முடியும், அநேக இடங்களில் ஆபத்து வருகிற சூழ்நிலை வந்த பொழுதெல்லாம் தேவன் தான் எங்களுக்கு ஆதரவா இருந்தார். அல்லேலூயா. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில தேவன் தான் அவனுக்கு ஆதரவா இருந்தார். விசேஷமாக விழுங்க பார்க்கிற மனிதர்களுக்கு மத்தியிலே தேவன் அவனுக்கு ஆதரவா இருந்தார். அல்லேலூயா. அது அல்லேலூயா. அதே 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த தேவன் எனக்கு ஆதரவா இருந்தார். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துல கர்த்தர் அவனுக்கு ஆதரவா இருந்தாராம்? சத்துருனுடைய கைக்கும் சவுலினுடைய கைக்கும் விடுவிக்கும்படியாய் தேவன் அவனுக்கு ஆறுதலா இருந்தார். அல்லேலூயா. சுற்றி திரிகிற சத்துருனுடைய கைக்கு தேவன் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் தேவன் நமக்கு ஆதரவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷனுடைய கைக்கு நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் தேவன் நமக்கு ஆதரவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனிதன் எப்பொழுது நம்மை விழுங்கலாம் என்று, சத்துரு எப்பொழுது நம்மை விழுங்கலாம் என்று கண்ணமிட்டு சுற்றி திரிகிற இந்த நாட்களிலே தேவன் தான் நமக்கு ஆதரவா இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் வேலை காரியங்களிலே இந்த சவுலை போல அநேக ஆட்கள் எழும்பி நிற்கலாம், அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியிலே இந்த சவுலை போல அநேக ஆட்கள் நமக்கு எழும்பி நிற்கலாம். அல்லேலூயா. தேவன் நம் பட்சத்திலே இருப்பாரே என்றால் சத்துருடைய கைக்கும் சவுலுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த அந்த தாவீதினுடைய தேவன் நம்மளையும் நீங்களாக்கி விடுவிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அந்த தேவனைத்தான் நாம் நம்பி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆபத்தின் நாளில் கர்த்தரே எனக்கு ஆதரவா இருந்தார். எல்லாரும் சொல்லலாமா? ஆபத்து நாளில் கர்த்தரே எனக்கு ஆதரவா இருந்தார். அவர்தான் நமக்கு ஆதரவு. ஆபத்து நாட்கள் நமக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாது. அந்த ஆபத்து நாளில் நமக்கு ஆதரவா இருந்தது யாரு? கர்த்தர் மாத்திரம்தான். பிரைஸ் தி லார்ட். இந்த கொரோனா நாட்களில் நமக்கு ஆதரவா இருந்தது யாரு? கர்த்தர் மாத்திரம்தான். இந்த நாட்களில் அநேக மழை பெஞ்சுது, நடக்க முடியாத சூழ்நிலை, காரை ஓட்டி கொண்டு போக முடியாத சூழ்நிலை, எத்தனையோ இடங்கள் பாதிக்கப்பட்டது. நாம் பாதிக்கப்படாதபடி நம்ம பாதுகாத்தது யார்? தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய ஆதரவு. அல்லேலூயா. அவர் ஆதரவா இருந்தபடினால தான் வந்த எல்லா ஆபத்தையும் கடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ முறை கண்ணை மூடிக்கொண்டே டிரைவிங் செய்த நாட்கள் உண்டு. தூக்க கலக்கத்தை நிமித்தம் என்ன செய்யறதுன்னு தெரியாது, சைடில் நிறுத்துறதுக்கும் வழி கிடையாது, குறித்த நேரத்துக்கு போய் ஆக வேண்டும். கர்த்தர் தான் இந்த நாட்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனையோ நாட்கள் என்னுடைய அந்த வீட்டு எக்ஸிட்டை விட்டுட்டு தாண்டி போன நாட்கள் உண்டு. பிரைஸ் எல்லாம். அதிகாலை ஜெபம் 4 மணிக்கு எந்திரிப்போம். தூங்குறது பார்த்தீங்க அப்படின்னா 1 மணிக்கு 2 மணிக்கு தூங்கி 2 மணி நேரம் 3 மணி நேரம் அது மாத்திரம் தான் தூக்கம். இப்படியாப்பட்ட நாட்களில் டியூட்டியை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனால் தான் சிஸ்டர் அடுத்து வேலைக்கு போகணும். 4 மணி டியூட்டிக்கு பிள்ளைகளை பார்க்க வேண்டும். இப்படியாப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஒரு வருடங்கள்கிட்ட அங்கே நடந்து கொண்டிருந்தது. அந்த நாட்களில் எல்லாம் நான் திரும்பி பார்க்கும் பொழுது டிரைவிங்கில் எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ காரியங்கள் வந்த பொழுதெல்லாம் கர்த்தர் தான் எங்களை பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆபத்து வரும் பொழுது நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய கூட பிறந்தவர்கள், நம்முடைய தாய் தகப்பன் நம் மத்தியில இருந்து நம்மை ஆதரிக்கிறத காட்டிலும் நம் தேவன் நம்ம மத்தியில இருந்து ஆதரித்தாதான் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு. அல்லேலூயா. அந்த ஆதரிக்கிற தேவன் இந்து நம் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற போல உங்களுக்கு தெரியலாம், ஆபத்து வருகிறது போல உங்களுக்கு தெரியலாம். ஒன்றை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை ஆதரிக்கிற தேவன், என்னை காக்கிற தேவன், என்னை ஒருபோதும் கைவிடாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதனால ஆபத்திலே தப்புவிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதை தன்னுடைய ஆபத்திலிருந்து தப்புவித்த தேவன் நம்மையும் தப்புவிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. திக்கற்ற வேளையிலே நமக்கு ஆதரவா இருக்கிற தேவன். அல்லேலூயா. திக்கற்ற வேளை, நமக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லாத ஒரு வேளையில நமக்கு யார் ஆதரவு தெரியுமா?
நான் நம்பி வந்திருக்கிற தேவன் தான் ஆதரவு. சங்கீதம் 146 அதிகாரம் 9 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசியுங்கள். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் யார் தெரியுமா? அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் ஆதரிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. திக்கற்ற சூழ்நிலை, வாழ வழியில்லாத ஒரு சூழ்நிலை, எங்க போக வேண்டும் என்று நமக்கு ஒரு சிந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே யார் நம்மை ஆதரிக்கிறாராம்? தேவனே நம்மை ஆதரிக்கிறார். தேவன் தான் நம்மை ஆதரிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் இருந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அவர் அநேகரினால கைவிடப்பட்டவர்களை தேவன் ஆதரித்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 11 அதிகாரம், நியாயாதிபதிகள் 11 அதிகாரம் அதிலே 1-2 வசனங்களை வாசிங்க. இதுல ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தினால அவன் துரத்தி விடப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம பார்க்க முடியும். வாசிங்க. பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றால் அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கும் எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே எப்தா என்கிற ஒரு தேவ மனுஷனை நம்ம பார்க்க முடியும். இந்த எப்தா யார்? அவன் ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் தன்னுடைய தகப்பனுக்கு அவன் எப்படி பிறந்தான் என்றால் தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டின் வழியாய் பிறந்த ஒரு மனுஷன் தான், பிறந்த ஒரு பிள்ளை தான் எப்தா. பிரைஸ் தி லார்ட். இதுல வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதனுக்கு அந்த கீலேயாத், அவனுடைய பெயர் கீலேயாத், அந்த கீலேயாத்தினுடைய மனைவிக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். பிள்ளைகள் பிறந்து வளர்ந்த பிற்பாடு அவர்கள் அந்த எப்தாவை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள். அல்லேலூயா. அதுவரைக்கும் இந்த எப்தா தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். தன்னுடைய தகப்பனுடைய வீடுதான் எனக்கு எல்லாமே. தனக்கு உணவு கொடுத்தது தன்னுடைய தகப்பன், தன்னை வாழ வைத்தது தன்னுடைய தகப்பன். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும் அவனை நன்றாக பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பெரியவர்களாய் வளர்ந்த பிற்பாடு அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள், நீ அந்நிய ஸ்திரீயின் மகனாய் இருக்கிறபடினால உன்னை நான் துரத்தி விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் இப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த எப்தானுடைய வாழ்க்கையில திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில ஒரு துரத்தி விடப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. நான் எங்கே போவேன் என்று போக வழியில்லாமல் இருக்கிற அந்த எப்தானுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்து முடித்தார். அல்லேலூயா. யாரால் துரத்தி விடப்பட்டானோ, யாரால் எந்த சகோதரர்கள் எந்த பிரபுக்கள் இந்த எப்தாவை துரத்தி விட்டார்களோ அவர்களே மறுபடியும் எப்தாவினிடத்திலே வந்து, பிரைஸ் தி லார்ட், இஸ்ரவேல் ஜனங்களை அம்மோன் புத்திரர்கள் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த அம்மோன் புத்திரை துரத்தும்படியாய் நீ மறுபடியும் எங்களிடத்துல வந்து அந்த அம்மோன் புத்திரர் மத்தியிலே யுத்தத்தை நீ செய்யணும், நீ செய்வீரே என்றால் உங்களை நான் பிரபுவாக பிரபுவுக்கு தலைவனாய் ஏற்படுத்துவேன் என்று சொன்னதை நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா. துரத்தி விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, தன்னுடைய குடும்பத்தாரால் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவனே ஆதரிக்கிறார். அல்லேலூயா. திக்கற்ற நின்ற இந்த எப்தாவை தேவன் எப்படி ஆதரித்தார் தெரியுமா? யாரால் துரத்தி விடப்பட்டானோ அவர்களே அவனோடு வந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணும் என்று வேண்டிக் கொள்ளத்தக்கதாய், பிரைஸ் தி லார்ட், சத்துருவையும் நம் அருகிலே வந்து ஹல்லேலூயா சமாதானமாய் போகத்தக்கதான ஒரு அற்புதத்தை செய்கிற தேவனைத்தான் நாம் நம்பி நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க செய்கிற வேலை ஸ்தலங்களில துரத்தி விடப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்க சொந்த பந்தங்களினால் நீங்க துரத்தி விடப்பட்டிருக்கலாம், அல்லது சுற்றி இருக்கிற நண்பர்களினால் நீங்கள் துரத்தி விடப்பட்டிருக்கலாம். இந்த எப்தாவும் அப்படித்தான். அல்லேலூயா. தன் குடும்பத்தில் இருந்த ஆட்களால துரத்தி விடப்பட்டு திக்கற்ற சூழ்நிலையில் நின்ற எப்தாவை கர்த்தர் தேடி வந்து அவனுடைய தலையை உயர்த்தின தேவன் இந்த வேளையிலும் நம்ம மத்தியில வந்து நம் தலையை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக
எத்தனை கதவுகளை மனிதர்கள் அடைத்தாலும் நமக்காக தேவன் ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த எப்தாவினுடைய கதவு, அந்த வீடு தன்னுடைய சகோதரர்களால மூடப்பட்டது. தன்னுடைய சகோதரர்களால வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட இந்த எப்தாவை கர்த்தர் தேடி வந்து அதே இடத்தை தலையை உயர்த்தின நம்முடைய தேவன் நம்முடைய தலையை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக சகோதரருடைய வேலை, என்னுடைய மனைவியினுடைய வேலை வந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை. விட வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்வோம்னு தெரியல. ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் மாத வருமானத்தை வைத்து தான் ஒவ்வொரு நாளும் நம்ம கமிட்மெண்ட்லாம் வைத்து கொண்டு இருப்போம். ஒரு ஆட்களினால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். நாங்கள் 2 பேரும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆண்டவரே, நீர் ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுங்கப்பா, இந்த இடையில சில பிசினஸ் காரியங்களை செய்யலான்னு சொல்லிட்டு அது தீர்மானித்து கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை என்னுடைய சிந்தையிலே போட்டுக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை என்னோட மனைவியிடத்து நான் சொன்னேன். நாங்களும் ஜெபிச்சோம். பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்துல தலை குனிஞ்சோமோ அதே இடத்துல கர்த்தரை நிறுத்துவார். எந்த இடத்துல துரத்தி விடப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தரை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துவார் என்கிற வார்த்தையை வைத்து, அந்த வார்த்தை தான் என்னட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு என் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க. பிரைஸ், அவங்களுக்கு கேட்டு பாருங்க. அதே வார்த்தையின் படியே எந்த கம்பெனினால பிரச்சனை வந்ததோ, எந்த ஆளு வேண்டாம் என்று சொன்னார்களோ அதே ஆள் தேடி வந்து, நீ தான் எங்களுக்கு வேணும், நீ இந்த இடத்தை விட்டு போன நாள்ல இருந்து எங்களுக்கு பயங்கர பிரச்சனை, நீ தான் வேணும் என்று சொல்லி அதே இடத்துல மறுபடியும் தலையை நிமிர்த்தி இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு நான் சொல்றேன் தெரியுமா அன்பான கர்த்தருடைய ஜனமே? எப்தானுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல துரத்தி விடப்பட்டானோ அதே இடத்துல மறுபடியும் கொண்டு வந்து குடும்பத்துல ஒருவனாய் அல்ல, அந்த தேசத்திற்கே தலைவனாய் உயர்த்தின தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் நாம் நம்பி வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த தேவன் நிச்சயம் உங்கள் தலையை உயர்த்த என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர்தான் அடைக்கலம். திக்கற்ற பிள்ளைகளை அவர்தான் ஆதரிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த விதத்திலையும் யார் வழியிலான ஒருவேளை நீங்க துரத்தி விடப்பட்டிருக்கலாம். அன்பான கர்த்தருடைய ஜனமே, துரத்தி விடப்பட்டவர்களே, யாரு நம்மை துரத்தி விட்டார்களே அவர்களே நம்ம இடத்துல வந்து, நீங்க தான் எனக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சொந்த பந்தங்களினால நீங்களாம் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு பிரச்சனை, நீங்களாம் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு குடும்பத்துல சில பிரச்சனைகள் வருகிறது, உங்களால தான் இழப்பு வருகிறது அப்படின்னு உங்க கம்பெனியில் ஆளு உங்க குடும்பத்தினரை ஒருவேளை சொல்லியிருக்கலாம். அவர்களே நம்ம இடத்துல மறுபடியும் வந்து சொல்லத்தக்கதாய், பிரைஸ் தி லார்ட், நீங்க தான் எனக்கு வேணும், உங்க இடத்துல பேசினாதான் எங்களுக்கு ஆறுதல் என்று சொல்லத்தக்கதா கர்த்தர் உங்களை தலையை நிமிர்த்த அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொன்னேன். அவர் வனாந்தர காலங்களிலே, வனாந்தர நாட்களிலே நமக்கு ஆதரவு அளிக்கிற தேவனா இருக்கிறார். வனாந்தரத்துல நமக்கு ஆதரவு யார் அளிப்பார் என்றால் நம்முடைய கர்த்தர் மாத்திரம் தான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து. பிரைஸ் தி லார்ட். இதிலே வேதம் சொல்லுகிறது 40 வருஷமாய் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆதரித்தார். அல்லேலூயா. 40 வருஷம் ஆதரவு, ஒரு நாள் 2 நாள் ஆதரவு அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில 40 வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய ஆதரவு இருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களால அவங்களால சொல்லவே முடியாது, நான் தான் என்னோட கையின் பிரயாசம் தான் என்னை ஆசீர்வதிச்சது, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் எனக்கு உணவு கிடைச்சது, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் எனக்கு தண்ணி கிடைச்சது, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் எனக்கு ட்ரெஸ் கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். 40 வருஷமும் அற்புதம். பிரைஸ் தி லார்ட். 40 வருஷமும் அவர்களுக்கு ஆதரவு. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆதரவிலே நடந்த ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நமக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 40 வயசு 50 வயசு இருக்குமா? எல்லாம் 50 வயசுக்குள்ள கம்மி. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேல இருந்தாலும் அன்பான கர்த்தருடைய ஜனமே, 40 வருடங்களா இஸ்ரவேல் ஜனங்களை ஆதரித்து வழிநடத்தின தேவன் நம்மை வழிநடத்தாம போவாரா? உங்களை வழிநடத்தாமல் போவாரா? அல்லேலூயா. செருப்பு கூட தேயல. பிரைஸ் தி லார்ட். போட்டிருந்த ட்ரெஸ் கூட அவங்களுக்கு பழசு ஆகல.
ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நன்மை செய்த தேவன் நிச்சயம் நம்மை ஆதரிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள், நாம் நடந்து போய்கொண்டிருக்கிற பாதைகள் வனாந்தரமா இருக்கலாம். நாம் எந்த வனாந்தரத்தில் நடந்தாலும் 40 வருட காலங்களாய் இஸ்ரவேல் ஜனங்களே வனாந்தரத்தில் ஒரு குறைவின்றி வழிநடத்தின தேவன் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தேவன் நம்மை ஆதரிக்கிற தேவன். இந்த உலகத்தில் நம்பியிருக்கிற ஜனங்கள், நம்பியிருக்கிற காரியங்கள், நம்ம ஒரு நாள் தான் நம்மை போஷிக்க முடியும், ஒரு நாள் தான் நம்ம வாழ வைக்க முடியும். நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ வைக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்மை ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் மாத்திரம்தான் நம்மை ஆதரிக்க முடியும். அல்லேலூயா. நாம காண்கிற கனவுகள் எல்லாம், நம்முடைய சிந்தைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு சரியானா போதும், இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், இன்னைக்கு ஒரு நாள் இந்த வேலை கிடைச்சா போதும், இன்னைக்கு இந்த ஒரு நாள் என்னுடைய தேவை நிறைவடைஞ்சா போதும். நம்ம இந்த ஒரு நாளை நம்ம குறிச்சுக்கிட்டு இருப்போம், அல்லது ஒரு காரியத்தை குறிச்சிட்டு இருப்போம். எனக்கு இந்த வேலை கிடைச்சா போதும், நான் சரியாயிடும், என் குடும்பத்துல இந்த நன்மை நடந்தா போதும் சரியாயிடும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் யார் தெரியுமா? தலைமுறை தாங்கத்தக்கதான, தலைமுறையா நம்ம நன்மைக்கு ஏதுவா நடக்கத்தக்கதான நம்மை ஆதரிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை அறிந்த ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறார்: இக்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், இக்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர், இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம், இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அல்லேலூயா. இக்கால தேவைக்காக நம்ம பார்த்து கொண்டு இருப்போம். தலைமுறை தாங்கத்தக்கதாய், தலைமுறைகள் வழிநடத்தத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பான கர்த்தருடைய ஜனமே, நம்மை ஆதரிக்கிற தேவன் நம்மோடு இருந்து கொண்டு இருக்கிறார். வனாந்தரத்துல நிச்சயம் நமக்கு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடைப்பட்ட கதவுகளை திறக்கத்தக்கதான ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் வழியில்லை என்று நாம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக ஒரு வழியை உண்டு பண்ண நம் தேவன் போதுமானவர் இருக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் இக்காலத்திற்காக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தலைமுறை, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால தைரியமாய் சொல்ல முடியும், அன்பான கர்த்தருடைய ஜனமே, என்னுடைய மனைவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, அவங்க சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட அவங்களுக்கு ஃபீஸ் இல்லையா. அதனால ஸ்கூல்ல இருந்து அவங்க வார்னிங் கொடுத்துட்டாங்க, நீங்க இந்த நாளுக்குள்ள நீங்க ஃபீஸ் கட்டியே ஆகணும், ஃபீஸ் கட்டலை அப்படின்னாக்க எக்ஸாம் எழுத விட மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஃபீஸ் கட்ட வழி இல்லை. அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் தகப்பனுடைய சூழ்நிலை. அவங்க ஒரு ஆட்டோ ஓட்டி தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிற மாதிரி அல்ல. அப்போ ஆட்டோலாம் ஓட்டுனா அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்காது. அம்மா வீட்டில் இருந்தாங்க. இவங்க வாழ்க்கையில் நன்மை செய்ய ஆள் யாருமே இல்லை. 2 பெண் பிள்ளைகள். அவங்க ஃபீஸ் கட்டணும், யார் இடத்துல கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அவங்க ஒரு நாள் பக்கத்தில் நடக்கிற இந்த ஒரு கூடுகைக்கு அவர்கள் போனார்களாம். அவங்க சர்ச்சில் நைட்டில் அவங்களுக்கு ப்ரேயர் நடக்கும். அந்த ப்ரேயருக்கு போயிட்டு 2 பேரும் கதறி அழுதுருக்கிறாங்க, ஆண்டவரே நாளைக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டணும், இல்லைனா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க அப்படி என்று அவங்க அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிற வேலையில் அவங்க அந்த ப்ரேயரை நடத்துகிறதற்கு எப்போதும் ஒரு பாஸ்டர் தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பாராம். ஆனால் அந்த நாள் அந்த பாஸ்டர் வரல, ஒரு புதிய பாஸ்டர் வந்தார். ஜெபம் முடிந்தது. யாருக்காவது ஜெப குறிப்பு இருக்கான்னு கேட்டாங்களாம். ஜெப குறிப்பு இருக்குது ஐயா, என் பிள்ளைக்கு என்னுடைய மகளுக்கு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டாங்க. அவரும் ஜெபித்தார். ஜெபித்து முடித்து எல்லாரும் போயாச்சு. அப்போது நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், விடிந்தால் ஃபீஸ் கட்டணும். இவங்க சிஸ்டர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் இருந்த ஆள் சொல்லுதான், உங்களுக்கு ஃபீஸ் கட்டி முடிச்சிட்டாங்க ஒரு ஆள்,
யாரு கட்டினா தெரியல. பிரைஸ் தி லார்ட். யாரு கட்டினான்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் தான் தெரிய வந்துச்சான், அந்த முன்னாடி நாள் வந்து அந்த பாஸ்டர் இந்த ஜப குறிப்பை கேட்டு இந்த ஏழை குடும்பத்துக்கு நான் இறங்கணும்னு சொல்லி அவரே ஃபீஸை கட்டி அவரே இந்த ஸ்லிப்பை பக்கத்தில் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அந்த பாஸ்டரை இது வரைக்கும் இவங்க கண்ணால பார்க்கவே இல்லையா. பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் அந்த பாஸ்டர் யாருன்னு தேடுறாங்க, அந்த பாஸ்டர் யாருன்னு தெரியல. எதற்கு சொல்றேன் தெரியுமா? அன்பான கர்த்தருடைய ஜனமே, திக்கற்ற வேளையில வனாந்தரமான சூழ்நிலையில நமக்கு ஆதரவா இருக்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. அந்த தேவன் இன்றென்றும், அல்லேலூயா, அவர் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். அவர் என்றென்றும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் தான் என்னுடைய ஆதரவு. அவர் தான் எங்க குடும்பத்தின் ஆதரவு. அதே ஆதரவு கொடுக்கிற தேவன் உங்க குடும்பத்திற்கு ஆதரவை கொடுப்பார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இதை அறிந்த தாவீது இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 71 அதிகாரம் 6 வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் கற்பத்தில் உற்பவித்த நாள் முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அல்லேலூயா. நான் கற்பத்தில் உற்பவித்த நாள் முதல் தேவனால் ஆதரிக்கப்பட்டேன். நாம் கற்பத்தில் நாம் உற்பத்தி ஆன முதற்கொண்டு நாம் ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும், கர்த்தர் தான் என்னுடைய ஆதரவு. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைக்கு கர்த்தர் தான் ஆதரவு, உங்களுக்கு கர்த்தர் தான் ஆதரவு. ஏன் தெரியுமா? அவர் நம்மை கற்பத்தில் உருவாகும் முன்னமே நம்மை தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 48 அதிகாரம் 15 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதிலே அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறான். முதிர் வயதிலே ஒரு சாட்சி அவன் சொல்லுகிறான். வாசிங்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதிலே யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். அல்லேலூயா. யாக்கோபினுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எல்லாவற்றையும் கடந்து வந்து அவன் சொல்லுகிற ஒரு காரியம்தான், நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஓடுகிற ஓட்டத்துல நீங்க மாத்திரம் தனியா ஓடல, உங்களோடு தேவன் கூடவே வந்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆதரிக்கும்படியாய் கூட வந்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படியாய் கூட வந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஊழியத்திற்கு யார் சப்போர்ட்? தேவன் தான் சப்போர்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சரீரமாகிய இந்த சபைக்கு யார் சப்போர்ட்? தேவன் தான் சப்போர்ட். நம்முடைய வேலையில யார் சப்போர்ட்? தேவன் தான் சப்போர்ட். நம்ம குடும்பத்துல யார் நமக்கு சப்போர்ட்? தேவன் தான் சப்போர்ட். தைரியமா நான் சொல்லணும், அல்லேலூயா. எனக்கு நீங்க தான் ஆதரவு ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் ஆதரவு ஆண்டவரே. ஏன் தெரியுமா? நான் நம்புகிற மனிதர்கள் ஒருவேளை நம்ம விட்டு போயிடலாம், நான் நம்புகிற வேலை ஒருவேளை நம்ம விட்டு போயிடலாம், நான் நம்பி நிற்கிற நம்முடைய சரீர பலம் நம்ம ஒருவேளை நம்ம விட்டு போயிடலாம். ஆனா நம்மை ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நம்ம விட்டு போகாத ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவன் மாத்திரம். அல்லேலூயா. அந்த தேவன் நம்மை எப்பொழுது ஆதரிப்பார் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 55:22. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எல்லாரும் இந்த வசனம் சொல்லாமா? எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வரும் பொழுது நம்முடைய பாரத்தை யார் மீது வைக்கணுமா? கர்த்தர் மீது தான் வைக்கணும். சொல்லுங்க, யார் மீது வைக்கணும்? கர்த்தர் மீது தான் வைக்கணும். ஒரு காரியத்தை கூட மனுஷன் மீது வச்சிடக்கூடாது. ஒரு காரியத்தை கூட நமக்கு நம்பிக்கை உள்ள ஆட்கள் மீது வச்சிடக்கூடாது. ஒரு காரியத்தை கூட நம்ம குடும்பத்தார் மீது வச்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
பாரத்தை சொல்லி சொல்லி சொல்லியே ஆட்களை டயர்டாக்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஒரு ஆளுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லி சொல்லியே மறுபடியும் அவங்கள்ட்ட ஆள் பேச வந்தாலே இவங்ககிட்ட பேசினாலே பிரச்சனை தான் சொல்லுவாங்க. பிரைஸ் எல்லாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாரத்தை யார் மீது வைக்க வேண்டுமா? கர்த்தர் மீது நாம் வைக்கலாம், நம்பி நாம் வைக்கலாம். பிரைஸ் எல்லாம். தேவன் மீது நம்முடைய பாரங்களை நாம் நம்பி நாம் வைக்கிற ஒரு பிள்ளைகளாய், அந்த பழக்கமுடையவர்களாய் நாம் மாற வேண்டும். இது எதை குறிக்கிறது என்றால், யாருக்கு தேவன் அவர் துணையா இருப்பாராம், யாருக்கு தேவன் ஆதரவா இருப்பார் அப்படின்னாக்க, யாரு தேவனை நோக்கி மன்றாடுகிறார்களோ, யார் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் தேவன் நமக்கு ஆதரவு. அல்லேலூயா. சில ஆளு சொல்லும், கர்த்தர் எனக்கு அவருக்கு நான் நன்மை செஞ்சிருவாரு, நான் தேடினாலும் நன்மை செய்வாரு, தேடாம இருந்தாலும் நன்மை செய்வாரு, நான் ஜெபிச்சாலும் நன்மை செய்வாரு, நான் ஜெபிக்காம இருந்தாலும் நன்மை செய்வாரு அப்படின்னு தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே உதாசீனமாய் போய் கொண்டிருக்க நம்மால் பார்க்க முடியும். ஆனால் வேதம் இங்கு சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. நம் கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கிறதை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றா தேவனுடைய சமூகத்துல நாம் சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஜெப குறிப்புகள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நமக்கு உண்டான எல்லா காரியங்களையும் நாம் தேவனுடைய சமூகத்துல ஜெபத்தின் வழியாய் நாம் சொல்லுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது பார்க்கும் பொழுது அவர் யாருக்கு ஆதரவா இருப்பார்? அதிலே வேதம் சொல்கிறது, ஒருபோதும் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. நீதியின்படி வாழுகிற ஜனங்கள் தான் நீதிமான்கள். பிரைஸ் எல்லாம். நீதியின்படி யார் வாழுகிறோமோ அவர்களை ஒரு நாளும் அவர் தள்ளாட விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர்களை ஒரு நாளும் தேவன் திக்கற்றவர்களை விடவே மாட்டார். அவர்களை நிச்சயம் தேவன் ஆதரிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வார்த்தை எத்தனையோ முறை நம்ம கேட்கிறோம், எத்தனையோ வருடங்களாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ நாட்களாய் கேட்கிறோம். ஆனால் இந்த நீதிமானாய் மாற்றப்படுகிற ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சபை ஒரு சின்ன சபையா இருந்தாலும் இதுல பைபிள் ஸ்டடி, இதுல இடைப்பட்ட கூடுகைகள். அல்லேலூயா. உண்மையை பார்க்கவே ஆச்சரியம் தான். பிரைஸ் எல்லாம். கூடி இருக்கிறது ஒரு 10 பேரா இருந்தாலும் இதை பார்க்கறது 100 பேர், 120 பேர், 150 பேர்கிட்ட போயிட்டு இருக்குது. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. சபையில ஒவ்வொரு கூடுகையிலும் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் வார்த்தையை அவர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். யார் மூலியமாவது வார்த்தையை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் இந்த வார்த்தையின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் நீதிமானாய் நாம் மாற்றப்படுவோம். நீதிமானாய் நாம் மாற்றப்படும் பொழுது தேவன் நம்மை அவர் ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆதரவு நமக்கு இருக்கணும்னா நீதி இந்த வார்த்தையின்படியே வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம். ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதன் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. யார் அவர் தேவன் ஆதரிக்க மாட்டார் அப்படின்னாக்க, யாருடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்ய மாட்டார் அப்படின்னாக்க, எந்த ஒரு மனிதன் பாவத்திற்குள்ளே எப்போது விழுந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தேவனுடைய ஆதரவு கிடைக்காது. அல்லேலூயா. அதைத்தான் வேதம் இங்க சொல்லுகிறது, மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டுவேன், அதன் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து போடுவேன், அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதன் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
யாருடைய வாழ்க்கையில தேவன் ஆதரவா இருக்க முடியாது அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் பாவத்திலே விழுந்து விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை பாவத்திற்கு அடிமைப்படுத்துகிறவனா இருப்பான் என்றால் தேவன் அவனுக்கு ஆதரவாய் நிற்க முடியாது. அதற்கு மாறாக அவனுக்கு தேவன் எதிரியாய் நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதற்கு மாறாக அவனுக்கு பிரைஸ் தி லார்ட், அவன் எந்தெந்த காரியத்தை செய்கிறான் அவனுக்கு விரோதமாய் தேவன் எழும்புவார். நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் தேவன் நமக்கு ஆதரவாய் இருக்க முடியாது. தேவனுடைய ஆதரவு இல்லாம நம்மளால ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம் தேவனிடத்துல இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை நாம் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் விருப்பப்படாத காரியங்கள், நீர் விரும்பாத காரியங்கள், அசுத்தங்கள் நான் ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா என்னை ஒரு விசை கூட மன்னிங்க ஆண்டவரே என்று நம் தேவனை நோக்கி நாம் மன்றாடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஆதரவா இருக்க வேண்டும் என்று தான் அவர் ஒவ்வொரு நாளும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் செய்கிற பாவங்கள் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிளவை உண்டு பண்ணுகிறது. நாம் செய்கிற பாவங்கள் தேவனுக்கு நமக்கு ஒரு மதிலாய் காணப்படுகிறது. இந்த பாவங்களை நாம் விட்டு நாம் ஒழிந்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஆதரவா இருப்பார். அல்லேலூயா. நமக்கு மட்டும்தான் தெரியும் நாம் எந்த அடிமைத்தனத்திலே நாம் விழுந்து கொண்டு இருக்கிறோம் என்று. நமக்கு மட்டும்தான் தெரியும் எந்த விட முடியாத பாவத்துல மறுபடியும் மறுபடியும் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம் என்பதை நமக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய ஜனமே, நாம் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற பாவத்துல நாம் ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டு நாம் விலகி நிற்க எனக்கு கிருபை தாங்க நம்ம கேட்கிறோம் அப்படின்னா நிச்சயமாகவே பாவத்தை மேற்கொள்ள நம் தேவன் கிருபை செய்ய அவர் போதுமானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. ஏன் பாவிகளை சிநேகிக்கிறார் அப்படின்னா இந்த பிள்ளை இந்த பாவத்தை விட்டுடுங்கிற நம்பிக்கையில தான் அவனை சிநேகிக்கிறான். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நீங்க என்ன சிநேகிச்சே இருங்க ஆண்டவரே, அப்படி அல்ல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் தெரிந்து கொள்ளும் பொழுது இவன் இன்னைக்காவது மனம் திரும்பிடுவானா அல்லது நாளைக்காவது மனம் திரும்பிடுவானா என்று கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். பாவம் செய்கிறவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நாம் எந்தெந்த காரியங்களிலே நாம் பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்களிலே மீறுதலை செய்து கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியத்திலே அதிலிருந்து வெளிவர தேவனிடத்திலே நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விழுகிறது ரொம்ப ஈஸி, ஆனா வெளியில வருகிறதா ரொம்ப கடினம். எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை நான் பார்த்திருக்கிறேன். பிரதர், நான் இந்த காரியத்தில் நான் எழுந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால விட முடியல. நான் இந்த பாவ பழக்கத்திலிருந்து நான் விடணும்னு தான் நினைக்கிறேன், என்னால எழும்ப முடியல என்று எத்தனையோ ஜனங்கள் சொன்னதை நான் கேட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்களுக்கெல்லாம் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், நம்ம தனியா இருக்கும் பொழுது நம்மளால எழுந்திருக்க முடியாது. நமக்கு ஒரு ஆதரவு, நமக்கு ஒரு சப்போர்ட், ஒரு ஜெப பார்ட்னர். பிரைஸ் தி லார்ட். நீங்க எங்க இருக்கிறீங்களா? நீங்க மனைவி விட்டு தனியா எங்க இருக்கிறீங்களா? நீங்க ஊர்ல போன் பண்ணி நீங்க போன்ல ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற இடங்களில் உங்களுக்கு என்று ஆவிக்குரிய நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்க. கணவனும் மனைவியா இருக்கிறீர்களா? விட முடியாத சில பாவங்கள் காரியங்களை வரும்பொழுது நீங்க ரெண்டு பேரும் ஜெபிச்சு 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 தான் அந்த காரியங்களை விட தேவனிடத்திலே கிருபைகளை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒண்டியா இருப்பதிலும் கூடி இருப்பது நலம். அல்லேலூயா. ஒருவன் 1000 பேரையும் இருவன் 10,000 பேரையும் துரத்துவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய ஆதரவுல நாம் வாழும் பொழுது நாம் எல்லா பாவ காரியங்களை விட்டு நாம் தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர தேவன் நமக்கு பலனையும் ஒத்தாசையும் கர்த்தர் அனுப்புவாராக. அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் எதற்கு அவர் உங்களையும் என்னையும் அவர் ஆதரிக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். இந்த கேள்வி நமக்கு வரணும். எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த தேசத்துல எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க, எதுக்காக ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை எங்களை மட்டும் எதற்கு இந்த பகுதியில் இந்த சபைக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா கர்த்தர் நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை ஆதரிக்கும் பொழுது, தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் அந்த மனுஷன் மீது வைத்துத்தான் கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க.
அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், மற்ற 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 26. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. இல்ல, லேவியராகமம் 25:16. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கை இழைத்து போவானானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியை போலும் தங்க வந்தவனை போலும் அவன் உன்னோடு பிழைப்பானாக. அல்லேலூயா. எதற்காக உங்களையும் என்னையும் தேவன் ஆதரிக்கிறார் அப்படின்னாக்க, உன் சகோதரன் தரித்திரப்படும் பொழுது அவனை நாம் ஆதரிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் மிக முக்கியமான காரியம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, நாம் தேவனால் நாம் ஆதரிக்கப்பட்டிருக்கும் பொழுது, நாம் தேவனால் உயர்ந்த ஸ்தானங்களிலே நாம் வைக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. எதை மறந்து விடக்கூடாது? உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போயிருக்கும் பொழுது அவனை நீ தான் ஆதரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் உலக மனுஷனுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற வித்தியாசம். உலக மனுஷன் தனக்கு உயர்வு வந்துடுச்சு அப்படின்னா அவன் எல்லாரையும் மறந்துடுவான். பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் சில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்க. உயர்வு வந்துட்டு அப்படின்னாலே எல்லாரையும் மறந்து போகிற ஒரு சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வேதம் எங்க சொல்லுகிறது? உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த வேலையில உன் சகோதரன் தரித்திரப்பட்டு இருப்பான் அப்படின்னாக்க அவனை நீ தான் ஆதரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். உன் சகோதரி தரித்திரப்பட்டு இருக்கிற வேலையில நீங்க தான் ஆதரிக்கணும். உன் தாய் தகப்பன் தரித்திரப்பட்டு இருக்கிற வேலையில நீங்க தான் ஆதரிக்கணும். உங்க சபையார் தரித்திரப்பட்டு இருக்கிற வேலையில நீங்க தான் ஆதரிக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தரித்திரப்பட்டு இருக்கிற வேலையில நாம் தான் ஆதரிக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு இந்த உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆதரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளால தைரியமா சொல்ல முடியும், அவர் ஆதரித்தது நிமித்தம் தான் நம்முடைய இந்த உயர்வு. அவர் ஆதரித்த நிமித்தம் தான் இந்த நாட்டில் நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எதற்காக நம்ம வந்தோம்? எதற்காக தேவன் நம்ம ஆதரித்தார் அப்படின்னாக்க, நம்ம சகோதரர்களை தரித்திரப்பட்டு இருக்கிற அநேகரை நாம் ஆதரிக்கணும். இந்த கிருபைகளை தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை செய்கிறவனுக்கு நன்மை செய்ய அநேக ஆட்கள் உண்டு. செய்த நன்மையை மறுபடியும் அவங்களை ரிட்டர்ன் பண்ண முடியாத ஆட்களுக்கு நன்மை செய்கிற ஆட்கள் குறைவுதான். பிரைஸ் தி லார்ட். நாம யாருக்கு அதிக நன்மை செய்யணும் அப்படின்னாக்க, யாரால் நமக்கு மறுபடியும் நன்மை செய்ய முடியாதோ அவர்களை தேடி தேடி நன்மை செய்ய நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்கிற அநேக காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறது நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன ஆதரிச்சாரு, அதனால நாங்க எல்லாவற்றையும் ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையிலே அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எதை நாம் செய்யணும் அப்படின்னாக்க, ஒரு மனுஷன் தரித்திரப்பட்டு இருக்கும் பொழுது அவனை நாம் தான் ஆதரிக்கணும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தார் தரித்திரப்பட்டு இருக்கிறாங்களா, மனைவி சொல்லணும் அவங்களுக்கு செய்யுங்க பரவாயில்ல, கணவன் சொல்லணும் அவங்களுக்கு செய்யுங்க பரவாயில்ல. நாமும் தரித்திரப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஆதரிச்சாரு, அதே சூழ்நிலையில் அவங்களும் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம தான் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்ல உற்சாகப்பட வேண்டும். அல்லேலூயா. கணவன் செய்யணும்னு நினைக்கும் பொழுது மனைவி அதை தடை பண்ணாதபடிக்கு நீங்க செய்யுங்க அப்படி என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 47:12 வாசிங்க. வேதத்துல யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவர்கள் குடும்பத்துக்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். அல்லேலூயா. யோசேப்பு என்கிற தேவ மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். அல்லேலூயா. இவனுடைய ஆதரிப்பை நம்ம சிந்தைக்கு எட்டாத ஒரு ஆதரிப்பு.
இவனை எல்லாரும் ஒதுக்குனாங்க. யாரை இவன் ஆதரித்தான் தெரியுமா? யார் இவனை குழியிலே தூக்கி போட்டார்களோ, யார் இவனுக்கு துரோகம் பண்ண நினைத்தார்களோ, யார் இவனை அற்பமா எண்ணினார்களோ, அவனுக்கு, அந்த குடும்பத்திற்கு அவன் ஆதரவா இருந்தான். அல்லேலூயா. இந்த கிருபையை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம தூஷித்த சொந்தங்களுக்கு நாம் ஆதரவா இருக்கணும். நம்மை அற்பமா எண்ணின சொந்த பந்தங்களுக்கு நாம் ஆதரவா இருக்கணும். அல்லேலூயா. வேண்டாம் என்று யார் நம்மளை ஒதுக்குனாங்களோ அவர்களுக்கு நாம் ஆதரவா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபை தான் நமக்கு தேவை. இந்த கிருபை தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு குறிப்பாக தேவை. பிரைஸ் தி லார்ட். யார் நம்மளை எப்போ பார்த்தாலும் தூஷித்து கொண்டே இருக்கிறார்களோ, யார் நம்மளை எப்போ பார்த்தாலும் இவங்களாம் சரி கிடையாது, இவங்களாம் சரியில்லாத ஆட்கள் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களை தான் நாம் அதிகமாய் ஆதரிக்க தேவன் கிருபை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நம்மளால நிச்சயம் முடியாது தான், நம்ம சுய பலத்தினால நிச்சயம் முடியாது தான். ஆனால் இந்த யோசேப்போடு தேவன் இருந்தபடினால, இந்த யோசேப்பு எப்போது ஒன்றை நினைத்து கொண்டே இருந்திருப்பான் நான் விசுவாசிக்கிறேன். ஒண்ணுமே இல்லாம இருந்தப்போ, குழியில நான் கிடந்தப்போ என்ன ஆதரிச்சிங்களே ஆண்டவரே. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய தகப்பன் ஒன்றுமில்லாத சூழ்நிலை இருக்கிறாங்க, அவர்களை நான் ஆதரிப்பேன் அப்படிங்கிற ஒரு அல்லேலூயா ஒரு உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டது போல நாமும் இந்த நாளிலே ஒரு உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற குடும்பத்தை நான் தான் ஆதரிப்பேன். ஒன்றுமே இல்லாத குடும்பத்தை நான் தான் ஆதரிப்பேன். என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் தான் ஆதரிப்பேன். அப்படி என்கிற உத்தரவாதத்தை இந்த யோசேப்பு எடுத்தது போல் நாமும் உத்தரவாதத்தை எடுக்கணும். இந்த யோசேப்பு மாத்திரம் தன்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தை ஆதரிக்கல அப்படின்னா அன்று வந்த பஞ்சத்துல முழு குடும்பமும் முழு கோத்திரமும் மாண்டு போயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தன்னுடைய குடும்பத்தை அழிவிலிருந்து தப்புவிக்கும்படியா இந்த யோசேப்பு ஆதரித்தான். அல்லேலூயா. நாமும் நம்முடைய குடும்பங்களை தப்புவிக்கும்படியா நாம் குடும்பத்தை ஆதரிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தின் வழியா நாம் பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பு தன்னுடைய குடும்பம் மாண்டு போகாதபடிக்கு அவர்களை கொண்டு வந்து அவர்களை ஆதரித்தான். அதே போலத்தான் நீங்களும் நானும் பாவத்திலே மாண்டு போகாதபடிக்கு சபையிலே கொண்டு வந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆதரிக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு வந்து திரும்ப போகிறது சாதாரண காரியம் அல்ல. எத்தனையோ பேர் இந்த நாளில் பிரதர் ஃபோன் பண்ணி அழைச்சிருக்கலாம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு அழைத்திருக்கிறார். இதனாலே கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நானே உனக்கு ஆதரவா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் தான் இந்த சபைக்கு ஆதரவு. கர்த்தர் தான் சபைக்கு ஆதாரமா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க. ஏசாயா 1:17. நன்மை செய்யும்படி படியுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரியுங்கள். அல்லேலூயா. நன்மை செய்யும்படி நாம் படிக்க வேண்டுமா? என்ன பண்ணணுமா? நன்மை செய்வதற்கு நாம் படிக்கணும். இந்த நாள்ல படிச்சிருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். நன்மை செய்யும்படியாய் நாம் படித்திருக்கிறோம். ஒடுக்கப்பட்டவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருந்த நம்மை கர்த்தர் ஆதரித்தார். ஒன்றுக்கும் பயன்படாம இருந்த நம்மை தேவன் ஆதரித்தார். இந்த நம்மை ஆதரித்த தேவன் எதற்கு ஆதரித்தார் தெரியுமா? நாம் அநேகரை ஆதரிக்கும்படியாய் தேவன் நம்மை ஆதரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2011ஆம் வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து நான் முடிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. 2011ஆம் வருஷத்துல எங்க ஆபீஸ்ல நான் போய் ஜாயின் பண்ணினேன். எங்கெங்கெல்லாம் நான் வேலைக்கு போகிறேனோ எல்லா இடத்துல வந்து ரிஜெக்ஷன் தான். எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்காது. ஏன்னா காரணம் ஒன்று, இங்கிலீஷ் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். காலேஜ் முடிச்சாச்சு, பிஎஸ்சி முடிச்சாச்சு, நமக்கு டெல் அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை பற்றி நீ சொல்லு அப்படின்னாலே நமக்கு சொல்ல தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு இன்டர்வியூவில் வார்த்தையே டெல் அபவுட் யுவர் செல்ஃப் தான். உங்களை பற்றி நீ சொன்ன பிற்பாடு தான் அடுத்த கேள்விக்கே அடுத்த ஆள் போகும். இது கூட தெரியாம ஒரு சூழ்நிலையில தான் ஊரை விட்டு சென்னைக்கு வேலை தேடி நான் போனேன்.
போன இடங்களில் எல்லா இடத்துலையும் உன்னை பற்றி சொல்லு அப்படின்னா அப்படியே நின்று வந்துடுவேன். அநேக இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல வெளில வர்ற சூழ்நிலை வந்துடும். ஒரு நாள் முடிவு பண்ணேன், இதை எப்படியாவது மனப்பாடம் நான் பண்ணி ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என் கூட ட்ரைனிங் எடுத்து ஒருத்தவன்ட்ட, டே எனக்கு இதை சொல்லி கொடுறான். அவன் சொன்னான், இது கூட தெரியாமல் நீ ஊரில் இருந்து இங்கே வந்து நீ சென்னைக்கு வந்துட்டியே. அவன் அந்த வார்த்தையை சொல்லி, நான் உனக்கு சொல்லி தருவேன், ஆனால் எனக்கு ஒன்று செய்யணும். என்ன அது? எனக்கு ஒரு டைரி மில்க் வாங்கி கொடுக்குறியா? அவன் காலேஜ் பிஇ முடித்த ஒரு ஆள் டைரி மில்க் வாங்கி கொடுக்குற. உண்மையை சொல்கிறேன், டைரி மில்க் வாங்கி கொடுக்குறியா? சரி வாங்கி கொடுக்குறேன். வாங்கி கொடுத்த சாக்லேட்டு அவன் ஒரு பேப்பரில் எழுதுறான். எல்லாத்தையும் எழுதி கொடுத்தோடனே நான் எழுதுறது அவன் இங்கிலீஷில் சொல்கிறலாம், நான் தமிழ் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகே மை நேம் இஸ் ஜான்சன், ஓகே மை நேம் இஸ் தமிழ் எழுதிக்கிட்டு இருக்கேன். எல்லா பேப்பரில் எழுதி முடிச்சாச்சு, மனப்பாடம் பண்ணியாச்சு. அங்கே போனாக்க ஞாபகம் வரல. உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாய் இந்த ஆங்கிலம் தெரியலன்னு சொல்லிட்டு அவமானப்படாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஆரம்ப நாட்களில் சொல்கிறேன், வேலை கிடைக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் ஒன்றும் தெரியலன்னு கர்த்தருடைய கிருபையினால எப்படியோ எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி எப்படியோ கர்த்தர் கிருபையில் ஒரு வேலை கிடைச்சிது. கிடைச்ச பிற்பாடு முதல் நாள் எல்லா டீம் மீட்டிங் வந்துருச்சு. அப்போ டீம் மீட்டிங்கில் உங்களை பற்றி சொல்லுங்கம்பாங்க. இப்போ வேலைக்கு போயாச்சு, உள்ளே போய் நம்மளை பற்றி சொல்லணும். அவரு வெளியில் இருக்கு ஒரு ஆள் கேட்டாலே நமக்கு கொஸ்டின் பண்ண ஆன்சர் பண்ண தெரியாது. டீம் ஒரு 30 பேர்கிட்ட இருக்கிறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க, நமக்கு ஆன்சரு வரலை. உண்மையாகவே நான் அந்த இடத்துல அழலை. அது மட்டும்தான். அந்த மீட்டிங் முடிஞ்சுது, நேராக டாய்லெட்டுக்கு ஒரு பாத்ரூம் போனேன். பாத்ரூம் போய் மன கசந்து நான் அழுதேன். ஆண்டவர், ஒரு காலேஜ் முடிச்சிருக்கிறேன், எனக்கு இது கூட தெரியல. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க ஊரில் டைல்ஸ் எல்லாம்? ஜான்சன் அண்ட் ஜான்சன் தான் ஊரில் டைல்ஸ் ஃபேமஸ். என் பேர் ஜான்சன். நான் அதனால அன்னைக்கு நான் அழுது, ஆண்டவரே, இந்த டாய்லெட்டு ஜான்சனுங்கிற போட்டிருக்கிற ஒரு டாய்லெட்டு ஒரு கழிவை நீக்கிறதுக்கு அது பயன்படுது. என்னால் எந்த பயனுமே இல்லையே, நான் எப்படி இந்த இடத்துல நிற்க போகிறேன் சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையை அந்த டாய்லெட்டோட ஒப்பிட்டு நான் அந்த இடத்துல ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அந்த நாள் என்னை ரொம்ப தேட்டினார். கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்து தேட்டினார், உன்னோட நான் இருப்பேன், நீ கவலைப்படாத. உண்மையாக சொல்கிறேன், இந்த ஃபீல்டில் 13 வருட காலங்களாக இருக்கிறேன். எத்தனையோ நாட்டில் எத்தனையோ நேஷனாலிட்டி டாக்டர்ஸை பார்த்துட்டேன், எத்தனையோ கம்பெனிஸில், எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸில் எத்தனையோ ஆட்களை பார்த்துட்டேன். பிரைஸ்லா, இத்தனை நாட்களாய் கர்த்தரினை வெட்கப்படுத்தாமல் கர்த்தர் நடத்தி வருகிறது என்ன தெரியுமா? பிரைஸ்லா, தேவனுடைய ஆதரவு. தேவன் என்னோடு இருக்கிறபடினால பிரைஸ்லா என்னால் தைரியமாக சொல்ல முடியும். எத்தனையோ இடங்களில் எத்தனையோ கான்ஃபரன்ஸ், எத்தனையோ மீட்டிங்ஸ், எத்தனையோ காரியங்களை நடத்த கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் கிருபை தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தெல்லாம் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அநேக ஆட்களை பார்க்கவும், அநேக மீட்டிங்ஸை நடத்தவும், பிரைஸ்ல எல்லாம் ஆங்கிலத்தில் தான். பிரைஸ்லா, ஹல்லேலூயா. எந்த இடத்தை நாம் நினைச்சு ஒரு நேரத்துல கண்ணீர் வடிச்சனோ அதை கர்த்தர் கிருபையாய் தாராளமாய் கொடுத்து கொண்டு வருகிறார். அதற்கேற்ற நல்ல ஞானமுள்ள மனைவியும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு சொல்றேன் தெரியுமா? என்னை ஆதரித்த தேவன், ஒன்றுமே இல்லாத நிலைமையில என்னை ஆதரித்து இந்த நிலைமையில கர்த்தர் கொண்டு வந்த தேவன் உங்களையும் ஆதரிக்க என் தேவன் அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து நாளில தேவன் நம்மை ஆதரிப்பார். திக்கற்ற வேளையிலே தேவன் நம்மை ஆதரிப்பார். வனாந்தர வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆதரிப்பார். தேவன் நம்மை ஆதரிக்க வேண்டும் என்றால் 3 காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய பாரங்கள் யாவற்றையும் மனிதனிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம், தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலே தெரிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது ஒன்றை செய்யணும், பிரைஸ்லா, அந்த வார்த்தையின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவது, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமாய் நாம் வாழும் பொழுது பிரைஸ்லா கர்த்தர் நம்மை ஆதரித்து கிருபையாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. என்னை ஆதரித்த தேவன் உங்களையும் ஆதரிப்பார், உங்கள் குடும்பத்தையும் ஆதரிப்பார், சபையையும் ஆதரிப்பார். ஏனென்றால் நம் தேவன் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.